சிவகாசி அருகே 10 உயிர்களை பலி கொண்ட கீழத்திருத்தங்கல் பட்டாசு ஆலையின் உரிமம் ரத்து. விதிமீறல்கள் நடைபெற்றது உறுதியான நிலையில் வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை நடவடிக்கை. சிவகாசி நாரணாபுரம் புதூர் பகுதியில் உள்ள பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. ரசாயன கலவை வைத்திருந்த அறை தரைமட்டமான நிலையில் தொழிலாளர்கள் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்ப்பு. நேற்று ஒரே நாளில் சவரனுக்கு 1240 ரூபாய் உயர்ந்த தங்கம் விலை இன்று 160 ரூபாய் குறைந்தது. கிராம் 6750 ரூபாய்க்கும் சவரன் 54,000 ரூபாய்க்கும் விற்பனை. தமிழ்நாட்டில் அட்சய திருதியையை ஒட்டி தங்க நகைகளின் விற்பனை கடந்த ஆண்டை விட 30% அதிகரிப்பு. 4000 கோடி ரூபாய்க்கு மேல் நடைபெற்ற வர்த்தகம். பத்து மாநிலங்களில் 96 மக்களவை தொகுதிகளில் நாளை மறுதினம் நடைபெறும் 4வது கட்ட தேர்தலுக்கான பரப்புரை இன்று ஓய்வு. ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரமும் மாலையுடன் நிறைவு. மதுபான கொள்கை வழக்கில் இடைக்கால ஜாமீனில் வீடு திரும்பிய கெஜ்ரிவாலுக்கு உற்சாக வரவேற்பு. தேர்தல் பரப்புரையில் ஈடுபடவும் நிபந்தனைகளுடன் உச்சநீதிமன்றம் அனுமதி. ஒடிசாவில் 2 நாள் பிரச்சார பயணத்தை தொடங்கினார் பிரதமர் மோடி. தலைநகர் புவனேஸ்வர் ரோட் ஷோவில் உற்சாக வரவேற்பு. शाम भी प्रधानमंत्री ओडिशा में ही करेंगे और कल इस बात का हम और आप जिक्र कर रहे हैं, तस्वीरों में हम देख भी पा रहे हैं प्रधानमंत्री. நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. மதுரையில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. திருச்சி, மதுரை, கொடைக்கானல் உள்ளிட்ட பல இடங்களில் கொட்டிய கனமழை. ஜெயக்குமார் மரண வழக்கில் ஆதாரங்களை சேகரிக்கும் வகையில் வீட்டின் கிணற்று நீர் முழுமையாக வெளியேற்றம். செல்போன்கள் இருக்கிறதா என தேடப்பட்ட நிலையில் கிணற்றிலிருந்து கத்தியை மட்டுமே கைப்பற்றிய தனிப்படை. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். பாஜக தொழில்துறை பிரிவு மாநில தலைவரின் வாகன ஓட்டுநரிடம் மீண்டும் விசாரிக்க சிபிசிஐடி திட்டம். சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தை சென்னையில் வெறும் கண்களால் பார்த்த பொதுமக்கள் நாளை அதிகாலையும் மாலையும் மீண்டும் பார்க்கலாம் என்றும் அறிவிப்பு. சென்னை மதுரவாயலில் உள்ள யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டிற்கு சீல் வைத்த போலீசார். 2 லட்சம் ரொக்கம், கஞ்சா, சிகரெட்டுகள், கஞ்சா அடிக்க பயன்படுத்தும் உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். உதகை மலர் கண்காட்சிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் கண்களுக்கு விருந்து படைத்த லேசர் ஷோ. இரவில் வர்ணஜாலம் காட்டிய லேசர் ஷோவில் சிறுவர்கள் உற்சாக நடனம். புதுச்சேரியில் வேட்டையன் படத்தின் இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் பங்கேற்ற ரஜினிகாந்த் காரில் இருந்தபடியே கையசைத்து சென்றதால் ரசிகர்கள் உற்சாகம். ஐபிஎல் போட்டியில் குஜராத்திடம் 35 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ். அடுத்த 2 போட்டிகளில் வென்றால் மட்டுமே பிளே ஆஃப் சுற்றை எட்ட வாய்ப்பு. டப்ளினில் நடந்த T20 போட்டியில் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தி வரலாறு படைத்த அயர்லாந்து 77 ரன்கள் குவித்து அணியின் வெற்றிக்கு உதவிய தொடக்க வீரர் ஆண்ட்ரூ பால்பிர்னி.
சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் விரைவு ரயிலிலிருந்து 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக பாஜக தொழில்துறை பிரிவு மாநில தலைவரின் வாகன ஓட்டுநரிடம் மீண்டும் விசாரணை நடத்த சிபிசிஐடி திட்டமிட்டுள்ளது. கடந்த மார்ச் 16ஆம் தேதி தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை விரைவு ரயிலிலிருந்து 4 கோடி ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இப்பணம் திருநெல்வேலி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என புகார் எழுந்த நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வருகிறது. இது தொடர்பாக நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டல் ஊழியர் சதீஷ், அவரது சகோதரர் நவீன், ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்த ஓட்டுநர் பெருமாள், நயினார் நாகேந்திரனின் உறவினர் முருகனின் பணியாளர் ஆசை தம்பி, ஜெய்சங்கர் ஆகியோரிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் முதற்கட்டமாக விசாரணை நடத்தினர். அதன் அடிப்படையில் பாஜக தொழில்துறை பிரிவின் மாநில தலைவர் கோவர்த்தனுக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடைபெற்றது. அப்போது சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள கோவர்த்தனுக்கு சொந்தமான ஹோட்டலிலிருந்து கீழ்ப்பாக்கத்தில் உள்ள நயினார் நாகேந்திரனின் ஹோட்டலுக்கு பணம் கொண்டு சென்றது விசாரணையில் தெரியவந்ததாக கூறப்படுகிறது. மேலும் பண பரிமாற்றத்தில் முக்கிய பங்கு வகித்ததாக கோவர்த்தனின் ஓட்டுநர் விக்னேஷிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் மீண்டும் விக்னேஷ் உட்பட சிலருக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 3 அறைகள் சேதமடைந்தன. நாரணாபுரம் கிராமத்தில் ராஜாராம் என்பவர் பட்டாசு ஆலையை நடத்தி வருகிறார். இங்குள்ள 50 அறைகளில் நாள்தோறும் 200 தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை தொழிலாளர்கள் யாரும் பணிக்கு வராத நிலையில் மூலப்பொருள் வைக்கப்பட்டிருந்த அறையில் திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. இதனால் 3 அறைகள் இடிந்து தரைமட்டமாகின. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் மற்றும் காவல்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். முந்தைய தினம் பட்டாசு உற்பத்திக்கான மூலப்பொருள் கலவை செய்யப்பட்டதை முழுமையாக சுத்தம் செய்யாமல் மீதம் வைத்திருந்ததில் ரசாயன கலவை மாற்றம் காரணமாக வெடி விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தொழிலாளர்கள் யாரும் பணிக்கு வராததால் காயமோ உயிரிழப்போ ஏற்படவில்லை. வெடி விபத்து குறித்து சிவகாசி கிழக்கு பகுதி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கீழத்திருத்தங்களில் அண்மையில் ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 10 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தலின் 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடக்கவுள்ள நிலையில் 96 தொகுதிகளில் இன்று மாலையுடன் பரப்புரை ஓய்கிறது. நாட்டின் 18வது மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடத்தப்பட்டு வருகிறது. ஏப்ரல் 19, 26 மற்றும் மே 7 ஆகிய 3 கட்டங்களுக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது. இந்த நிலையில் 10 மாநிலங்களில் 96 தொகுதிகளில் 4வது கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெற இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்ந்து ஆந்திர பிரதேசத்தில் 175 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. ஆந்திர மாநிலத்தில் 25 நாடாளுமன்ற தொகுதிகள் மற்றும் தெலுங்கானாவில் 17 நாடாளுமன்ற தொகுதிகள், பீகாரில் 5, ஜார்க்கண்டில் 4, மத்திய பிரதேசத்தில் 8 தொகுதிகளும் 4ஆம் கட்ட வாக்குப்பதிவை சந்திக்க உள்ளன. மேலும் மகாராஷ்டிராவில் 11, ஒடிசாவில் 4, உத்தரப்பிரதேசத்தில் 13 தொகுதிகள், மேற்கு வங்கத்தில் 8, ஜம்மு காஷ்மீரில் 1 தொகுதி என மொத்தம் 96 தொகுதிகள் நாடாளுமன்ற தேர்தலின் 4ஆம் கட்ட வாக்குப்பதிவை எதிர்கொள்ள உள்ளன. இந்த நிலையில் 96 தொகுதிகளிலும் இன்று மாலை 6 மணியுடன் பரப்புரை நிறைவடைய இருக்கிறது. இன்று இறுதிக்கட்ட பரப்புரையில் அரசியல் கட்சியினர் ஈடுபட உள்ளனர். இதனிடையே குஜராத்தில் தஹோத் தொகுதியில் ஒரு சிறுவன் வாக்களித்த வீடியோ வெளியானதை தொடர்ந்து அந்த வாக்குச்சாவடியில் மட்டும் இன்று மறு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் மக்களவைத் தேர்தலுடன் சட்டப்பேரவைத் தேர்தலும் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள நிலையில் அம்மாநிலத்தின் 2வது பெரிய நகரமான விஜயவாடா தேர்தல் ஆரவாரம் எதுவுமின்றி வழக்கம் போல் இயங்கி வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரகுவரன் தந்த தகவல்களை பார்க்கலாம். நம்ம இப்ப ஆந்திராவின் தேர்தல் களத்துல இருக்கோம். ஆந்திரா தேர்தல்ல சட்டப்பேரவை தேர்தலும் மக்களவை தேர்தலும் ஒரே நேரத்தில் நடக்கிறதுனால ஆந்திரால அரசியல் களம் சூடுபிடித்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நியூஸ் 18 தமிழ்நாடு ஆந்திராவின் பல பகுதிகளிலிருந்து கள நிலவரங்களை செய்திகளா கொடுத்துட்டு இருக்கோம். குறிப்பா பாத்தீங்கன்னா ராயலசீமா பகுதின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில இருந்து அனைத்து பகுதியில இருந்தும் செய்திகளை நம்ம கொடுத்தோம். நம்ம தற்போது இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா எனக்கு பின்னாடி பார்க்கலாம் விஜயவாடா அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் விஜயவாடா அப்படின்றது ஆந்திராவினுடைய 2வது மிகப்பெரிய சிட்டியா இது இருக்குது.
இங்க நம்ம ஆந்திரா தேர்தல் காலத்துல ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. அப்படி என்ன இருக்கு டிஃபரெண்ட் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, நாம் விஜயவாடால இருக்கோம். ஆந்திராவினுடைய மிகப்பெரிய சிட்டி இது. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் நடப்பதற்கான ஒரு எந்த ஒரு அறிகுறியும் இல்லாம இருக்கும். எங்கேயுமே போஸ்டர் இருக்காது, எந்த பேனர் இருக்காது, சுவரொட்டிகள் இருக்காது, எதுவுமே இல்லாம இயல்பா இருக்கும். எங்க பார்த்தாலும் ஆந்திரா முழுவதும் பிரதான இடங்கள்ல பாத்தீங்கன்னா இதே நிலைமை தான் இருக்கு. எங்கேயுமே போஸ்டர் சுவர் பிடிக்கிறது, நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா சுவர் பிடிக்கிறதுனா பெரிய ப்ராப்ளமா இருக்கும். 2024 எலெக்ஷனுக்கு 23லயே சுவர் பிடிச்சி வச்சிருப்பாங்க. இந்த பார்ட்டிக்கு இந்த சுவர், இந்த பார்ட்டிக்கு இந்த சுவர்னு. அது போன்ற ஆனா இங்க எதுவுமே இல்லாம இருக்கிறத பார்க்க முடியுது. எங்கேயுமே வேட்பாளரோட போட்டோ போட்டு சுவர் விளம்பரங்களோ அல்லது பெரிய பெரிய பதாகைகளோ எங்கேயுமே இல்ல. இங்க எலெக்ஷன் நடக்குதான்ற அறிகுறி எப்பயாவது இந்த வேட்பாளர்கள் பிரச்சாரம் பண்ணாதான் பார்க்க முடியும். இங்க பாத்தீங்கன்னா பார்க்ல நல்ல மெயின்டெனன்ஸ்ல இருக்கு. எந்த ஒரு இல்லாம கிளீனிங் ஒர்க்கும் நல்லபடியா பண்ணிருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஆனா தேர்தல் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரமிப்பையும் நமக்கு ஏற்படுத்திருக்கு. ஏன்னா தேர்தல் ஆணையம் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணா முன்னனுமதி வாங்கணும், வேட்பாளருக்கு பின்னாடி இத்தனை வாகனங்கள் தான் செய்யணும், பொது இடங்கள்ல போஸ்டர் ஒட்டக்கூடாது, இத்தனை மணிக்கு 10 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விதிகள் இருந்தாலும் இங்க அது கடுமையா கடைபிடிக்கப்படுது. இங்க நம்ம ஊர்ல பார்த்தோம்னா வேட்பாளரோட புகைப்படங்கள் போட்டு நிறைய விளம்பரங்கள் செய்யப்பட்டிருக்கும். ஆனா இங்க அந்த மாதிரி கிடையாது. இன்று மாலையோட இந்த ஆந்திரா தேர்தல் களத்தில் பிரச்சாரம் இருக்கக்கூடிய நிலையில 175 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் 25 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் இந்த தேர்தலானது ஒரே கட்டங்களாக திங்கட்கிழமை அன்று நடைபெற இருக்கிறது. பிரச்சாரமானது இன்று மாலை 5 மணியுடன் ஓய இருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் ரகுவரன், விஜயவாடாவில் இருந்து.